ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா எப்படி பயன்படுத்துறது? இதுவரைக்கும் 2a ஃபார்முலா பார்த்துட்டீங்க. சைன்லேருந்து காஸ் வரைக்கும். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்? ஆமா சார். ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா. A/2 எப்படி கண்டுபிடிக்க போறோம்? அப்படிங்கிற கான்செப்ட் பார்க்க போறோம். சரிங்களா? ஆஃப் ஓகே ஆங்கிள் சார். ஃபார்முலா கேட்டீங்கன்னா ஓகே சார். இதுதான் ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா. சரிங்களா? ஓகே சார். ஆ இப்ப ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு sin 2a ஓட ஃபார்முலா 2 sin a இன்டு cos a. கரெக்ட்டாமா? ஆமா சார். அப்ப இதிலிருந்து உங்களுக்கு என்ன வேணும்? ஆஃப் ஆங்கிள். அப்ப a ரீப்ளேஸ் பை a/2. கரெக்ட்டடா? ஆமா சார். அப்ப அப்ளை பண்ணி பாருங்க என்ன வரும்னு. அப்ப sin ஆஃப் 2 இன்டு a க்கு பதிலா a/2. a க்கு பதிலா என்ன பண்ண போறீங்க? a/2. கரெக்ட்டுங்களா? அப்ப 2 லெஃப்ட் சைடு என்ன பண்ண போறீங்க? a க்கு பதிலா a/2. a க்கு பதிலா என்னது? a/2 போடுறீங்க. கரெக்ட்டுங்களா? ஓகே சார். ஆமா சார். அப்ப என்ன ஆகும்? இந்த டெர்ம் கட் ஆயிரும். அப்ப என்னாச்சு? லெஃப்ட் சைடு என்ன ஆச்சு? sin a ன்னு வருது. sin a. ஈக்குவல் டு 2 sin a/2 இன்டு cos a/2. is a/2. ஆமா சார். எனி டவுட்மா? அப்ப இது ஒரு ஃபார்முலா ஆயிடுச்சு. ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா இருக்கு. சரிங்களா? ஓகே சார். இதே மாதிரி அடுத்த கான்செப்ட் என்ன? cos 2a. cos 2a என்ன ஃபார்முலா இருக்குது? 4 ஃபார்முலா இருக்குது. கரெக்ட்டாமா? ஆமா சார். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன? cos cos square a. a மைனஸ் sin squared a. கரெக்ட்டுங்களா? ஆமா சார். அடுத்த ஃபார்முலா என்னது? 2 cos 2 squared a cos square a minus 1. 1 1 minus minus 2 sin square sin a. squared a. கரெக்ட்டாடா கண்ணு? ஆமா சார். நம்மளுக்கு என்னாச்சு? a ரீப்ளேஸ் பை a/2 போடணும். எங்கட a இருக்குதோ அங்கல a/2 போடணும். போட்டுடலாமா? ஓகே சார். போட்டா என்னாச்சு? 2 2 கட் ஆயிரும். அப்ப cos a ஓட ஃபார்முலா என்ன கிடைக்கும்? cos 2a வந்து ஆஃப் ஆங்கிள் cos மாதிரி square a. cos cos square square a by 2 வெரி குட், வெரி குட். minus sin square a by 2. சூப்பர். அடுத்தது 2 2 cos square a by 2 minus 1. minus 1. 1 1 minus minus 2 sin square a by 2. சூப்பர் தான் கண்ணு. இதே மாதிரி ரிமைனிங் ஃபார்முலா யாரு? tan 2a வா? பட் tan 2a. அப்ப a க்கு பதிலா a/2 போடுங்க. அப்ப tan a ன்னு கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன ஆகும்? ஆமா சார். 2 2 tan tan a a/2 by 2 by 1 divided minus by 1 minus tan square a by 2. அதே மாதிரி cot 2a க்கு cot a ன்னு எழுதிக்கலாமா? அப்ப என்ன ஆகும்? அதுக்கப்புறம் cos cot square a by 2. minus 1 and then 2 cot a by 2. அவ்வளவுதான்மா. இதுதான் ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா. ஒரு சிலர் என்ன ஓகே பண்ணிடுறாங்கன்னா, சார். இந்த 2வும் இந்த 2வும் கட் பண்ணிடுறாங்க. அப்படி கட் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வெளிய அவுட் சைடு டிகிரில இருக்கிறது. இது வந்து ஆங்கிள் இருக்குது. இதுவும் கட் பண்ணக்கூடாது. சரிங்களா? இது வந்து ஃபங்ஷனல் ஓகே இந்த சார். 2வும் இந்த 2வும் கட் பண்ணிடாதீங்க. ஒரு சிலர் அப்படி கட் பண்றாங்க. கட் பண்ணக்கூடாது. சரிங்களா? அது டிகிரி, இது ஆங்கிள் கட் ஓகே சார். பண்ணக்கூடாது. ஓகேங்களாம்மா? சரி சார். சரி. ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா ரிமைனிங் கான்செப்ட்க்கு எல்லாத்துக்கும் எழுதிக்கங்க.